ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த வீடியோவில் இவ்வளோ ஸ்லோவாக இருந்த இந்த வெப்சைட்டை ஒரு வேர்ட்பிரஸ் ஃப்ரீ பிளகினை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிட்டு, என்னோடய வெப்சைட் இதுதான். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஸ்பீட் இன்சைட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது அனலைஸ் ஆக எப்பயுமே ஒரு 1 minute to 2 minutes டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். A few moments later. ஸோ நம்ம ஸ்கோர் வந்து இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. 38 தான் ஸ்கோர் வந்திருக்கு. மற்றபடி ஆக்சசிபிலிட்டி, பெஸ்ட் ப்ராக்டிசஸ், எஸ்சிஓ ஸ்கோர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இந்த மெயினாக வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளகினை யூஸ் பண்ணுறோம். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் கூட இம்ப்ரூவ் பண்ணோம். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு தான். ஓகே, வாங்க அந்த ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கூகுள் போயிட்டு ஏர்லிஃப்ட் வேர்ட்பிரஸ் ப்ளகின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ சைன் அப்னு கொடுத்து கூகுள் வழியாவோ இல்லை இமெயில் என்ட்ரு சைன்இன் பண்ணலாம். நான் கூகுளை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்டோட டொமைனை வந்து என்ட்ரு பண்ணோம். ஸோ நான் காப்பி பண்ணி ஓகே, இப்போ நம்ம வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு பிளகின்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆட் நியூ பிளகின் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பிளகின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் நவுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேட் பிளகின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டு வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு, அனலைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த பிளகின் வந்து பேசிக்கலாக என்ன பண்ணுதுன்னா நம்ம கோடு எல்லாத்தையுமே கம்ப்ரெஸ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஜேஎஸ் கவுண்ட்டு, அப்புறம் இந்த லோட் டைம், சிஎஸ்எஸ் கவுண்ட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி சின்ன ஃபைலாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் சைஸ்லாம் சின்னதாகி நம்ம வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். 2000 years later. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஃபுல் வந்து ஆப்டிமைஸ் ஆகி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் இது வந்து கொஞ்சம் கம்மி டைம் தான் எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு 15 minutes கிட்ட எடுத்துருச்சு. ஸோ நீங்களும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இது 24 ஸ்பீடில் இருந்த இந்த வெப்சைட்டை வந்து 99% வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்னெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். பேஜ் ஸ்பீடு, ரெக்வஸ்ட் கவுண்ட்டு எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு ஆப்டிமைஸ் பண்ணி. ஸோ இமேஜஸ் அண்ட் பேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு. ஸோ மற்றபடி என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோம் பேஜ் ஆப்டிமைசேஷன், சிஎஸ்எஸ் ஆப்டிமைசேஷனு, ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் ஃபாண்ட்லாம் கூட ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. மெயினாக வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து இந்த வெப் வைட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வெப்சைட் ஸ்பீடுக்கு. இது எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி அதோட ஸ்கோரை வந்து பாருங்கள், ப்ரீவியஸில் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். 18லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து இப்போ வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ளகின்னு. இது ப்ரீமியம் வெர்ஷன் கூட கிடையாது, ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளகினோட ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியே நம்ம 24% இருந்தாலும் 99% வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எவ்வளோ சூப்பரான ப்ளகின் பாருங்கள். ஸோ நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் நீங்கள் டிராஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதை நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். ப்ளகினோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் வேர்ட்பிரஸ் ரிலேட்டடாக வேறு என்ன வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.